வணக்க மக்களே! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைவி3 ஆப். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் 9,00,000க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, காசு அதிக அளவுல போட்டிருக்காங்க. அதாவது 1,00,000 ஸோ அந்த அளவுக்குள்ள வந்து போட்டிருக்காங்க. 1,20,000 சம்திங். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கமிட்மென்ட்டோட இருக்கீங்க. ஸோ நெறைய வந்து நம்ம கமெண்ட்ஸ பார்த்துட்டுருக்கோம். அந்த கமெண்ட்ஸ்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு கமிட்மெண்ட்டோட தான் இருக்கீங்க. ஸோ கமிட்மெண்ட்டோட தான் இந்த வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ல வந்து ஜாயின் பண்ணி சம்பாரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில வந்திருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி போயிட்டுருக்க நெலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மாசம் வந்துருவாரு எம்டி. ஸோ அடுத்த மாசம் வந்துருவாரு அப்படின்னு கிட்டத்தட்ட 5 மாதங்கள் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேமெண்ட் எல்லாமே ட்ராப் அவுட் அதாவது நிலுவையில இருக்கு. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மெயின் ஒர்க்கா வந்து பார்க்காம, அதாவது எம்டி சார் எப்போ வருவாரு அப்படின்றத கிளியர் கிறிஸ்டலா வந்து பார்த்தீங்கன்னா, சொல்ல முடியாது. ஸோ நீங்க அ வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பணத்த இந்த மாசம் வந்துரும், அடுத்த மாசம் வந்துரும் அப்படின்னு நம்பியே இருக்காதீங்க. ஸோ உங்களுக்கான கமிட்மெண்ட்டுக்கு நீங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா, திங்க் பண்ணிக்கங்க. அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா வர பணம் கண்டிப்பா வரும். பட் ஆனா இப்ப கிடையாது. நீங்க நாளைக்கு வரும், நாம வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சு காத்திருக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எம்டி சார் வருவாரா? எப்போ வருவாரு? அப்படின்ற நெறைய வந்து கேள்விகள் இருக்கு. ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாலண்டியரா வந்து அரெஸ்ட் ஆயிருக்காரு. அதாவது அதாவது அரெஸ்ட் ஆயிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர வந்து அரெஸ்ட் ஆக சொல்லியிருக்காங்க. இவரு வந்து போய் அரெஸ்ட் ஆயிருக்காரு. ஸோ எல்லா பேப்பர்ஸுமே வந்து கரெக்ட்டான கரெக்ட்டா தான் இருக்கு. ஸோ என்ன கரெக்ட்டா இருந்தாலும், அவரு வெளிய வந்து உடனடியா நம்ம பணம் போட்டுருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கண்டிப்பா உடனடியா பணம் போட முடியாது. ஏன்னா கணக்கு வழக்குகள் எல்லாமே வந்து காட்டிட்டு அதாவது நம்பளுக்கு கிடையாது. கணக்கு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட்டுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு காமிச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆப்போட சில பல வேலைகள்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும். 5 மாசம் அப்படின்னக்குள்ள 5 மாசம் அப்படின்னக்குள்ள உங்களுக்கு எல்லாரோட கணக்கையும் டோட்டலா கால்குலேஷன் பண்ணி, ஆல்ரெடி வெயிட்டிங்கில இருக்கிறத கால்குலேஷன் பண்ணி, அமௌண்ட் போடுறது அப்படின்றது கொஞ்சம் லேட் ஆகும். டிலே ஆகும். ஸோ சதவீதத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால இத நம்பி இருக்காதீங்க அப்படின்றது என்னோட பர்சனல் ஒரு ஒப்பீனியன். ஸோ உங்களோட அ கமெண்ட்டுகள நீங்க பதிவு செய்யலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா, ஸோ எப்போ வருவாரு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, சரியா யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா வாய்தா, வாய்தா, வாய்தா அப்படின்றதுல வந்து போயிட்டே இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா வந்து சொல்ல முடியாது. பட் இந்த கம்பெனி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமா? அதாவது நடத்துவாங்களா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அப்படின்றது மட்டும் ஒரு ஒரு உண்மையான ஒரு கருத்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.